ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். தமிழின தலைவர் இன துரோகி. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீ யாடா நண்பே? நீ யா நண்பே? ஊழல் கரைபடிந்த திமுகவோடு 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி எரியுதடி மாலா போடு ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும்? இன துரோகி. துரோகி 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 துரோகி. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். என்னையே என் நெருப்பு என் நெஞ்சையே சுடும். உங்களோடு கூட்டு வைத்தா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? ஏங்க, இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் பிலிம். ஓஹோ. ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை, இத ரொம்ப கடுமையான வார்த்தையில சொல்லணும்னா வேற ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழில் செய்யலாம்னு சொல்லலாம். உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். என்ன தரையில பேசலாம், தரையில வருது. லைப்ரரியிலே கொஞ்சம் டிலே. 2011 ஜனவரி 11 மீத்தேன் கேஸை கொண்டு வந்து இந்த காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு, நாசமாக்குவதற்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்ட இந்த டெல்டா மக்களின் துரோகி என்ற எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின். அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. சில நாட்களுக்கு முன்னால் மதுரையில் வந்து சொல்கிறார், ஒரு அணுகுண்டு பொய்யை தூக்கி போட்டார். உட்டியாடா ஒரு பீலா. பெரியார் இவர் வீட்டுக்கு வந்தாராம். நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். அப்பொழுது இவருடைய மகன் இன்றைக்கு இந்த மதுரை மண்டலத்தையும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மகன் மடியிலே எடுத்து வைத்து பெரியார் கொஞ்சினார். பேர் என்ன என்று கேட்டார். சபாஸ், முரட்டு பேராகத்தான் நீ வைத்திருக்கிறார். இந்த வரலாற்று புரட்டுகளை நாம் அம்பலப்படுத்தாவிடில் வருங்கால தலைமுறைக்கு உண்மை தெரியாமல் போய்விடும். ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோபடி. ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோ மெட்டல், ஹி டசன்ட் நோ. எதனால அவருக்கு ஒரு ஒண்ணு தெரியாது? ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. பழனிசாமியும் வேலுமணியும் ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. கவுண்டமணி, செந்தில், வாழப்பட காமெடி. குண்டு சீட்டு இல்லாம பேச முடியாதுன்னு பாஜக காட்டுது. குண்டு சீட்டு இல்லாம நீங்க பேச முடியாது பாஜக குற்றம் காட்டுறாங்க. குண்டு செட்டியா ஏன்னா இது ஆதாரத்தோட சொல்லணும். அது மட்டுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் என் தெய்வம் எங்கே, என் தெய்வம் எங்கே, என் தெய்வம் எங்கேயா, எங்கே அன்புதான் தெய்வமே, என்னை ஆளாக்கிய பெருந்தகையே. இன்றைக்கு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை இதுபோல தோழமை கட்சி தலைவர்கள் திரண்டிருக்கின்ற மேடை ஒன்னும் தெரியாத குழந்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே. அட சாமி, அப்பா கை குழந்தைக்கு வந்துட்டு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே. ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோபடி. தமிழகத்திற்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும். ஒரு ஒண்ணு தெரியாது, ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அப்படின்னு சொன்னீங்களே சாரு. தமிழகத்திற்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று வைகோ சொல்லாம யார் சொல்லுவார்? இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியிலே கூட்டணியிலே இருக்கிறோம். அந்த அணி வெல்ல வேண்டும், வெல்லும். அவரை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன், வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். அன்னைக்கு அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார், வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது சார். ஆயிரம் மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய்.
ஆமா நான் வர்றேன், அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். தம்பியா? சித்தப்பா பையன். அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றார். அவர்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பார். நாங்க பாப்போம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். திரு வைகோ ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவர் ஒரு அரசியல் சைக்கோ. 200 எம்பியை ஒத்தையால சமாளிச்சவன் பார்லிமெண்ட்ல, தெரிஞ்சுக்கோ. ஒரு கட்சி ஆரம்பிச்சு உன்ன முதல்வர் ஆக்குற, உன்ன முதல்வர் ஆக்குற, உன்ன முதல்வர் ஆக்குறன்னு சுத்துற ஒரு அரசியல் ஏஜென்ட். ஒரு காலத்தில் உங்களுக்கு நிழலாக பக்கபலமாக எப்படி இருந்தேனோ அதை போல என் ஆருயிர் சகோதரன் தளபதி ஸ்டாலினுக்கும் இந்த வைகோ அப்படி இருப்பான். 30 வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும், டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறை. பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? கேட்பவன் கேணையாக இருந்தால் கேரளாவிலே எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டியது என்று சொல்வார்களே, அது போல இருக்கிறது அவருடைய வாதம். மரியாதைக்குரிய தம்பி வணக்கம். யாரா கூடவே பிறக்காத அண்ணன். போன ஜெனரேஷன் இளைஞர்கள் நான் முதல்வன், புதுமை பெண், இப்போ இந்த லேப்டாப் திட்டம் யார்கிட்ட கொடுக்க போற? 20 லட்சம் லேப்டாப்புகளை இளைய சமுதாயத்துக்கு கொடுக்க போறோம். நான் வாங்கினா தானே. நெக்ஸ்ட் ஜெனரேஷனான உங்களை மனசுல வச்சுதான் பொங்கல் கொண்டாட 3000 ரூபாய் கொடுக்கிறோம். அதை யார்கிட்ட கொடுப்ப? உங்களை பாத்துக்க நான் இருக்கிறேன், உங்க குடும்பத்தை பாத்துக்க நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று காலை 6 மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன். தமிழே முக்கா பசங்க பாஷை, காட்டு பிராணிக்கு பாஷை நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். அதற்கு இந்த 12 மணி நேரத்தில் 124 பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன. மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை. டெல்லி பாபு, கணேசா, குமார், பிரான்ஸ்